நான் சிங்கிளாக ஓட்டினப்போ இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பெல்ட் அடிக்கிறதுல வந்து எனக்கு தெரியலன்னு கூட கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்கள்கிட்ட கோ டிரைவராக ட்ரைனிங் மாதிரிலாம் டிரைவர் போட்டிருக்கிறதுனால இப்போ அந்த டிரைவருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு அவர் அடிக்க போகிறாரு. அதை நான் வீடியோ எடுக்க வசதியாக இருக்குது. ஓகேங்களா, அதை எடுத்து வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் லோடிங் பண்ணுறவங்க அவங்க எல்லாத்தையும் அழகாக போட்டு ஒரு பக்கம் பெல்ட்டை போட்டு எங்களுக்கு வெளியில் கொடுத்துட்டாங்க. அந்த பெல்ட் அடிக்க போகிற அந்த இதில் ஒரு பக்கத்தில் உள்ளதில் அந்த லாக்கில் மாட்டிக்கிட்டு இது இந்த பொசிஷனில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பொசிஷனில் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பெல்ட்டை வந்து எதுவும் வந்து இந்த சிக்கல் இல்லாத நேர் பண்ணிக்கணும். நேர் பண்ணிவிட்டு கரெக்டாக சொல்கிற மாதிரி இருங்க அப்படியே இருக்கணும். நேர் பண்ணிக்கிட்டு இது வந்து நாம் இழுத்து பிடிச்சி இப்போ அடிக்கிற பொசிஷனாக இந்த பெல்ட்டை அப்படி பின்பக்கமாக தான் விடணும். முன்பக்கம் எதுவும் விட்டுறக்கூடாது. இங்கே பாருங்கள், பின்பக்கமாக அதில் விட்டு அப்படியே வெளியில் இல்லைங்க ஃபுல்லாக முதல்ல நேராக சிக்கல் இல்லாமல் வெளியில் இழுத்துக்கணும். சிக்கலோடு போட்டோம்னா கலட்டும் போது கண்டமாயிருவோம். நாம தான் போட்டுட்டு மேலே அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி அவங்க வச்ச லோடில் வந்து கார்னர்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் டைட்டாக டைட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மெத்தடை நம்ம மாற்றி ஒரு வேளை அடிச்சிட்டோம்னா நாமளே கலட்டுற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், பெல்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது வராது. ஒருவேளை இதை கரெக்டாக அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மெத்தடில் இங்கே பாருங்கள், இதோட பின்பக்கத்தில் தான் பெல்ட்டை கொடுத்து ஓட்ட வழியாக வெளில எடுத்து இப்படி இழுத்துட்டு இதை டைட் பண்ணிக்கிட்டு அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான். போதுமா? அப்படியே விட்ருங்க. டைட் இருக்கா? இது போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி வெளிப்பக்கமாக வரும்போது என்ன பண்ணணும்னா, இறக்கும்போது இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதை தூக்கி பிடிச்சிட்டு கழட்டும் போது இந்த பெல்ட்டை எடுத்து இந்த பொசிஷன் அப்படி அமுக்கி பிடிச்சி அப்படி எடுத்து ஒரு அடி அடித்தா அழகாக உருவிக்கும். இந்த பொசிஷனில் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணாலும் பெல்ட்டை கழட்டும் போது நாமளே தான் சிரமப்படுவோம். ரிப்பீட் பண்ணிடுறேன். ஒரு பக்கம் பெல்ட்டை அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நம்மளுக்கு லோடு கார்னர்லாம் வச்சு தூக்கி போட்டுருவாங்க. அப்போ இப்படி சுருட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, சுருட்டிக்கிட்டு வளைஞ்சு அப்படி பண்ணாமல் நேர் பண்ணிக்கணும். முதல்ல நேர் பண்ணுங்கண்ணே. இப்போ இது வரைக்கும் சொன்னதை ரிவைண்ட் தான் பண்ணுறேன், ஆனால் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக 3 நிமிஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. பெல்ட்டை முதல்ல பெண்ட் இல்லாமல் நேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பாயிண்ட்டை நேர் பண்ணி அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம அடிக்க போகிற இடத்த வந்துங்க கீழே இந்த பக்கம் போட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா? இப்படி இருக்கிறதுல இந்த பின்பக்கம் வழியாக எடுக்கணும். பின்பக்கம் வழியாக எடுத்து இந்த கேப்பில் உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். இப்போ அவர் பண்ணுவார், நான் க்ளோஸ் அப்பில் எடுக்கணும். நான் பண்ணுங்கண்ணே. பாருங்கள், பின்பக்கம் வழியாக உள்ளே விட்டு அப்படியே வெளில எடுத்து ஸ்ட்ரைட்டாக கடைசி வரைக்கும் ஈஸியாக இழுத்துக்கணும். ஃப்ரீயாக வரணும். ஃப்ரீயாக வந்து டைட் ஆகிடணும். அப்படியே மேலே தூக்குங்க. அப்படியே மேலே தூக்கி அந்த கிளிப்பை பிடிச்சிக்கிட்டு அடிக்க வேண்டியதான். அடித்து முடிக்கும்போது உங்களுக்கே டைட்டு தெரியும். அடித்து முடித்தோன்னே அமுக்கி பிடிச்சி உள்ளே லாக் பண்ணிடணும். டைட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் எங்களுக்கு மொத்தம் 17 பெல்ட்டு கேட்டாங்க அடிக்க சொல்லி. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த பெரிய லென்த்து உள்ளதை அந்த பக்கம் கொடுத்துட்டோம். லோடரு அவங்களே எடுத்து கொடுத்து மேலே கார்னர்லாம் வச்சு இந்த பக்கம் தூக்கி போட்டுடுறாங்க. நாங்கள் மீதி இந்த பீஸை வச்சு நாங்கள் பெல்ட்டை மட்டும் அடிச்சுக்கிறோம். அடித்து முடிச்சுட்டு வண்டியை நகர்த்திட்டு ஸ்க்ரீனெல்லாம் போட்டு லாக் பண்ணிக்கிட்டு வேலை முடிஞ்சிடும். இப்போ இது 17 பெல்ட்டில் இது வரைக்கும் 14 பெல்ட் அடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 4 பெல்ட் இருக்குது. அடிச்சிட்டா வண்டியை நகர்த்தி லாக் பண்ணிட வேண்டியதான். பெல்ட் அடிக்கும்போது நம்ம புரியாமல் மாற்றி அடிச்சிட்டோம்னா, எனக்கு இப்போ தப்பு நடந்துச்சு. நான் ஆரம்பத்தில் தப்பாக அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இதோட பின்பக்கம் வழியாக கொடுத்து வெளில எடுக்காமல் இப்படிலாம் உள்ளே கொடுத்து மாற்றி எடுத்துட்டேன். கலெக்டர் இடத்துல காரி துப்பா அதை குறையாகி போச்சு. மெக்கானிக் வந்து அப்புறம் திருப்பி வச்சு தான் எனக்கு கொடுத்தான். இதில் இந்த பக்கம் பின்பக்கமாக கொடுத்து இந்த கேப்பில் வெளில எடுத்து இப்படி இழுத்துக்கிட்டு அப்படியே லாக் பண்ண வேண்டியதான்.